ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் டாக்டர் லாவண்யா. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, தலைவலியால மண்டையே வெடிக்குதா, ரொம்ப தலைவலிக்குதா, இந்த வீட்டு வைத்தியங்களை ட்ரை பண்ணுங்க. தலைவலி என்பது ஒரு மோசமான பிரச்சனையாகும். கடுமையான தலைவலி ஏற்படும்போது பலருக்கு என்ன செய்வது என்றே தெரிவதில்லை. இந்த நிலையில் நாம் பின்பற்றும் சின்ன சின்ன வீட்டு வைத்தியங்கள் நமது தலைவலியை சரி செய்வதற்கு உதவுகின்றன. அவற்றை பற்றி இப்போது விளக்கமாக பார்க்கலாம். தைலம் போன்ற வலி நிவாரணியை எடுத்துக்கொள்வது என்பது தாங்க முடியாத தலைவலியிலிருந்து விடுபடுவதற்கான விரைவான வழியாக உள்ளது. ஆனால் அது நிரந்தர தீர்வாக இருக்காது. கடுமையான தலைவலியை சமாளிக்க நமக்கு இயற்கை வைத்தியமானது உதவுகிறது. தலைவலியின் அதிர்வெண், தீவிரம், வலி ஏற்படும் இடத்தை பொறுத்து அதை 2 வகைப்படுத்தலாம். முதன்மை தலைவலி. முதன்மை தலைவலி என்பது பிற நோய்களுக்கான அறிகுறி கிடையாது. இவை வெறுமனே தலையில் ஏற்படும் வலியாக மட்டும் உள்ளன. ஒற்றை தலைவலி, மன அழுத்தம் காரணமாக ஏற்படும் தலைவலி போன்றவை முதன்மை தலைவலிகளில் அடங்கும். பெரும்பாலும் இந்த வகை தலைவலிகள் கழுத்து, காது அல்லது தலை மற்றும் தலையை சுற்றியுள்ள பகுதிகளில் வலியை ஏற்படுத்தும். வீட்டு வைத்தியம் அல்லது வலி நிவாரணிகள் இதை சரி செய்ய உதவுகின்றன. இரண்டாம் நிலை தலைவலி வேறு. ஏதாவது நோயின் அறிகுறியாக உங்களுக்கு தலைவலி ஏற்படுகிறது எனில் அது இரண்டாம் நிலை தலைவலி என அழைக்கப்படுகிறது. இது முதன்மை நிலை தலைவலியை விடவும் ஆபத்தானது ஆகும். மூளையில் கட்டி, மூளையில் காயம், மூளைக்காய்ச்சல் போன்ற தீவிர நிலைகள் காரணமாக இந்த தலைவலி ஏற்படலாம். பொதுவாக இவை அதிக வலியை ஏற்படுத்தும் தலைவலியாக உள்ளன. இப்படியான தலைவலியானது உங்களுக்கு தொடர்ந்து 2 முதல் 3 நாட்களுக்கு நீடிக்கிறது எனில் உடனே மருத்துவரிடம் செல்வது நல்லது. இப்பொழுது தலைவலியை சரி செய்ய உதவும் வீட்டு வைத்தியங்களை பார்க்கலாம். இஞ்சி தேநீர் இது ஒரு பழமையான வைத்தியமாகும். தலைவலி, குறிப்பாக ஒற்றை தலைவலிக்கும் தேநீருக்கும் இடையே நெருங்கிய தொடர்புண்டு. இஞ்சி இயற்கையாகவே அழற்சி எதிர்ப்பு பண்பை கொண்டுள்ளது. புரோஸ்டாக்லாண்டின் என்பவை தலையில் தாக்குதலை ஏற்படுத்தி ஒற்றை தலைவலியை ஏற்படுத்துகின்றன. இதை தடுப்பதற்கு இஞ்சி உதவுகிறது. சில சமயங்களில் ஒற்றை தலைவலியானது மிக மோசமானதாக இருக்கும். அது குமட்டல் அல்லது வாந்தியை ஏற்படுத்தலாம். இந்த சமயத்தில் நமது செரிமானத்தை சரி செய்யவும் குமட்டல் மற்றும் வாந்தியை தடுக்கவும் இஞ்சி உதவுகிறது. காஃபின் பல வகையான தலைவலியை சரி செய்வதற்கு உதவுகிறது. குறிப்பாக கிளஸ்டர் தலைவலி மற்றும் ஒற்றை தலைவலியை சரி செய்ய இது உதவுகிறது. ஒரு கப் காஃபி அல்லது தேநீர் அருந்துவது மூலம் நமது தலைவலி அழுத்தத்தை குறைக்க முடியும். மேலும் இது நமது மூளையை அமைதிப்படுத்தும். காஃபின் இரத்த நாளங்கள் மற்றும் இரத்த ஓட்டத்தை கட்டுப்படுத்த உதவுகின்றன. இதனால் காஃபின் கடுமையான தலைவலியிலிருந்து நமக்கு நிவாரணம் அளிக்கிறது. ஆனால் காஃபீனை அதிக அளவில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதிக அளவில் காஃபின் எடுத்துக்கொள்ளும்போது அதனால் உங்களது தலைவலி அதிகமாகலாம். எனவே ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 2 அல்லது 3 கப் காஃபின் பானங்கள் சாப்பிடலாம். நீங்கள் நாள்பட்ட ஒற்றை தலைவலியால் அவதிப்படுகிறீர்கள் எனில் நீங்கள் தினமும் தியான பயிற்சி மேற்கொள்ள வேண்டும். அனுலோம் விலோம் மற்றும் பிரமாரி பிராணாயாமா போன்ற பயிற்சிகள் நம் மனதை அமைதிப்படுத்த வெகுவாக உதவுகின்றன என யோகா நிபுணர்கள் கூறுகின்றனர். இந்த பிராணாயாமா பயிற்சியானது மூளை மற்றும் நெற்றி பகுதியை சுற்றியுள்ள நரம்புகளின் அழுத்தத்தை குறைக்கிறது. இதனால் தலைவலி, ஒற்றை தலைவலி மற்றும் மன அழுத்தம் காரணமாக ஏற்படும் தலைவலியை போக்க இது உதவுகிறது. நீரேற்றத்துடன் இருத்தல் தலைவலியை சரி செய்வதற்கு நீங்கள் பின்பற்ற வேண்டிய முதல் விஷயம் நீரேற்றமாக இருக்க வேண்டும். இதற்காக போதுமான அளவில் தண்ணீர் குடிக்கவும். அதிகமாக தண்ணீர் குடிக்க பிடிக்காதவர்கள் எலக்ட்ரோலைட்டுகளை எடுத்துக் கொள்ளலாம். ஏனெனில் உடலில் நீரிழப்பு காரணமாக கூட தலைவலி ஏற்படலாம். தூங்கி எழும்போது இந்த பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படலாம். திரவ இழப்பு காரணமாக மூளை சுருங்கும்போது இந்த வகையான தலைவலியானது ஏற்படுகிறது. இதனால் தாங்க முடியாத தலைவலி ஏற்படலாம். இந்த சமயத்தில் சர்க்கரை அதிகம் இல்லாத வைட்டமின் சி உள்ள எலக்ட்ரோலைட்டை எடுத்துக் கொள்ளலாம்.